உலகமே உறங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் தன் இறைவனுக்காக பசியை தேடிக்கொள்ளும் அந்த அதிகாலை பொழுது, அது வெறும் உணவு நேரம் அல்ல, அது இறைவனுடனான காதல் நேரம். சுட்டெரிக்கும் வெயில், தொண்டை நனையும் தூரத்தில் தண்ணீர் இருந்தும் ஏன் குடிக்கவில்லை? மனிதர்களுக்காக அல்ல, என் ரப்பின் கட்டளைக்காக. இதுதான் உண்மையான இரையச்சம், தக்வா. வயிறு மட்டும் பசித்திருப்பது நோன்பல்ல. பிறரை புண்படுத்தும் பேச்சிலிருந்து நாக்கை கட்டுப்படுத்துவதும், தீயவற்றை பார்க்காமல் கண்களை தடுப்பதுமே உயரிய நோன்பு. பசியின் வழி என்னவென்று இப்போது புரிகிறது. இத்தனை நாள் ஆடம்பர உணவில் மறந்திருந்த ஏழையின் கண்ணீர் இன்று என் பசியின் மூலம் என் இதயத்தை தொடுகிறது. நோன்பு உடலை சுத்தப்படுத்துகிறது என்றால், குர்ஆன் ஆன்மாவை சுத்தப்படுத்துகிறது. ரமலான் என்பது நம்மை நாமே மறுசீரமைப்பு செய்து கொள்ளும் ஒரு வசந்த காலம். நோன்பு திறக்கும் அந்த தருணம், வானவர்கள் சூழ்ந்திருக்கும் அந்த நேரத்தில் அழுது கேட்கப்படும் ஒவ்வொரு துவாவும் இறைவனால் அங்கீகரிக்கப்படுகிறது. யா அல்லாஹ், எம் பாவங்களை மன்னித்தருள்வாயாக. இந்த நோன்பு உங்கள் பசியை தீர்ப்பதோடு நின்றுவிடாமல் உங்கள் குணத்தையும் மாற்றட்டும். இந்த வீடியோ உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து பிறருக்கும் பகிருங்கள். அல்லாஹ் நம் நோன்பை ஏற்றுக்கொள்வானாக. சப்ஸ்கிரைப்.